கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வாசிக்கலாம் யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாயிருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ? இதான் உங்களுக்கு புரியுதா சார்? நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு இருக்கீங்க பிரதர். உங்களை தான் ஆண்டவர் கேட்குறாரு. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்காக தான் பிரயோஜனமாக வளர்த்திட்டு இருக்கீங்க. உங்கள் வேலை உங்களை பிரயோஜனமாக்குது. நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிறது ஏதாவது யூஸ்லெஸ் ஏதாவது இருக்கா தூக்கி போடுற மாதிரி? எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமானதான் வச்சுருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பாருங்களேன். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. என் மகன் எனக்கு பிரயோஜனமா இல்லைன்னா அவனை மேலே அன்பு வராது. என் புருஷன் எனக்கு அன்பா இல்லை பிரயோஜனமாக இருந்தால் தான் அவன் மேலே அன்பே வரும். இல்லைன்னா வீட்டில் அவன் இருந்துகிட்டே இருந்தானா அவன் பிரயோஜனம் இல்லாதவன். என் பிள்ளை வளர்றான், அவன் பிரயோஜனம் இல்லைன்னா அவனை வச்சு என்ன பிரயோஜனம்? அவன் படித்து அவன் சர்டிஃபிகேட் வாங்கி என்ன பிரயோஜனம்? உங்கள் சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டில் பீரோவில் பூட்டி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கைத்திறமை இருந்துட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஏன் உங்கள் பணம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா எதுக்குங்க பணம்? உழைப்பே ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அப்புறம் உழைச்சு என்ன பிரயோஜனங்கிற? ஆனா பைபிள் சொல்லு. திரும்பி அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாயிருக்கிறதுனால, எனக்கு பியூட்டிஃபுல் வேர்ட் என்ன தெரியுங்களா சார்? நான் விவேகியாவோ ஞானியாவோ புத்திசாலியா இருப்பதினால ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நான் எதுக்குங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்? உங்க படிப்பு, உங்க அறிவு, உங்க திறமை ஆண்டவருக்கு நீங்க பிரயோஜனமா? கிறிஸ்மஸ் காலங்கள் ரொம்ப ஹாப்பி. மற்ற கேக்கு வெட்டுற மாதிரி, மற்ற பிள்ளைங்களுக்கு கேக்கு வெட்டுற மாதிரி நம்மளும் கேக்கு நாளைக்கு நைட்டு எல்லாம் வெட்டுவோம் பாருங்களேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இன்றைக்கெல்லாம் ரொம்ப கேக்கெல்லாம் கொண்டாடி ஒரு மாதமாகவே கேக்கு தான். எங்கே போனால் கேக்கு, இங்கே போனால் ஸ்வீட்டு. பிறந்தாரு ஒரு குழந்தை. ஒரு குழந்தை வீட்டில் பிறந்தா அந்த குழந்தைக்கு மட்டும் பர்த்டே. இயேசுனுடைய செலிப்ரேஷன் எல்லாருமே பண்ணுறாங்க. சார் அந்த செலிப்ரேஷனா? இயேசு எனக்கு பிறந்ததுனால, இயேசு எனக்கு பூமியில் வந்தார், எனக்கு என்னங்க பிரயோஜனம்? இல்லை, இயேசு எனக்குள் பிறந்ததுனால நான் கர்த்தருக்கு பிரயோஜனமானவன்னா. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆவியன் என்னோட பேசுனதுனால இன்னைக்கு ஆக்சுவலி இந்த வசனத்தை ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கேன். இந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்து உங்களை இங்கே இல்லை எங்கேயோ கொண்டு போக போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வர்றது, சபைக்கு வர்றது உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக வரீங்களா? கர்த்தருக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் என்பதற்காக, தெய்வம் என்ன உபயோகிக்கணும் அல்ல, தெய்வத்தின் ஏதேங்களும் ஒரு உபயோகமாய் ஒரு பாத்திரமாய் மாறணும். தேவன் என்னை அழைத்தது ஏதோ ஒரு பிரயோஜனத்திற்காக பார்த்தா என்ன இந்த சபைக்குள்ள கரை வச்சிருக்கிறாள் எல்லாமே ஏன் பிரயோஜனத்துக்காக நான் சபைக்கு வரல. இந்த ஆத்துமாக்களுக்காக தேவன் கொடுத்த உத்தரவாதம் என்ன? பெரிய சப்ஜெக்ட் உங்களுக்கு. ரொம்ப அது நான் அப்படியே வரலாறு கொஞ்சம் திருப்பி பார்க்கணுன்னு பார்க்குறேன். யோபின் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். இது பைபிள்லேயே முதல் புஸ்தகம் எதுங்க? ஹலோ சொல்லுங்களேன். யோபு தான் ஃபர்ஸ்ட் புஸ்தகம். இது யோபும் கூட சொல்லலை, யோபுனுடைய ஃப்ரெண்ட் இதை சொல்கிறாரு. முதல் வசனத்திலே போட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக்கலாங்களா? 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆமேன். 4ஆம் அதிகாரம். ஆமேன். 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து. ஹலோ, இன்னைக்கு இயேசு பாவத்தை சுமந்துட்டாருன்னு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு பாவத்தை சுமந்துட்டாருன்னு பிரசங்கம் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். இயேசு பாவங்களுக்காக வந்தாரு, சுமந்த அவர் எனக்காக சுமந்த என்னுடைய சிலுவையை எனக்காக சிலுவை. சார் நான் கேட்கறது என்ன? அவர் சுமந்தார். நீங்க எதை சுமக்கிறீங்க? உனக்கு எதன் மேல ஒரு பாரம்?
உங்களை என்னை ரட்சித்தது ஒரு பாரம் அவருக்கு இருந்தது. கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்க போகிறோம். நான் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கேன்? எனக்கு யாருமே எனக்கு பிடிக்கல, யாருமே. சார், நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமானவனா? நீ பிரயோஜனமானவனா? எதை நீ அவருடைய சுமக்கிற? அவருடைய தரிசனம் ஒரு பாரம். அவர் சுமந்த சிலுவையை சுமந்து வரணும்னா சிலுவையை தூக்கிட்டு வர்றதல்ல. அவர் எந்த பாவத்திற்காக ஜனத்தினுடைய மனுக்குலத்துக்கு ஒரு இயேசு சிலுவையில் வந்தாரோ, அந்த மரியாளுடைய கர்ப்பத்தில் வந்தாரோ, நான் சொல்றேன், சபைக்குள்ள நீ வருவது ஒரு மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ள வருவதை போலதான், அந்த அம்மா சுமப்பதை போலதான். இதுதான் பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக பிரசவ வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா, சோதரம். மற்றவங்களுடைய பாவத்தை உங்களால் சுமக்க முடியுமா? இன்னொருவன் செய்த தவறு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிறேன். ஒருத்தர் தவறு செஞ்சு அந்த தவறு உங்களால் உட்கொள்ள முடியுதா? இல்லை உங்க பிள்ளைங்களுடைய தவறு, இல்லை உங்க மனைவியினுடைய தவற முடியாதுங்கிறேன். ஒரு பாவம் அறியாதவர் அவர் சிலுவையில் மரித்து நமக்காக ரத்தம் செஞ்சிட்டாரு. அவர் சொல்லி போகும்போது சீஷரை பார்த்து சொல்றாரு, யாரெல்லாம் எனக்கு சீடனாக இருக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் என்னுடைய வெறுத்து, தங்களை தாங்களை வெறுத்து என் சிலுவையை சுமன்னா, சிலுவையை எடுத்துட்டல்ல, அந்த சிலுவை பாவத்தை சுமந்ததான். உனக்கு பாடுகள் தான் இன்னொருடைய பாவத்தை சும, ஆனா எனக்காக நீ பிரயோஜனமானவன். சிலுவை என்னுடைய பிரயோஜனத்துக்காக அல்ல, சிலுவை என்பது அவரை பிரயோஜனப்படுத்துவதற்கு. சார், நான் பிரசங்கம் பண்றேன்னா ஏன் பிரயோஜனத்துக்காக அல்ல, நான் இன்னைக்கு பாட்டு பாடுறேன்னா ஏன் பிள்ளைக்காக அல்ல, நான் பிரயோஜனப்படுகிறேன் என்றால் என் ஆண்டோடைய பிரயோஜனம் அவருக்காக, அவரை சுமப்பதற்காக. அப்படின்னா ஒரு குடில வச்சு இயேசுவை சுமப்பதற்கு ஒரு ஊரத்தை வச்சு சுமந்துட்டு போறது ஆண்டவர் சொல்ற ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒரு வீடு வீடா போய் சொல்லி சாரை தூக்கிட்டு ஏதோ இல்ல சார். அவர் இந்த பூமியில மீண்டும் மனுக்குலத்துக்காக மனுஷனா வர முடியாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு இயேசுவா வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரு இன்னைக்கு அவர் என்னை பாவத்தை சுமப்பதற்கென்று என்னை சபையை தந்திருக்கிறார். ஒரு ஜனத்துடைய பாவத்திற்கு ஆமென் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பாவ பாரத்தை நீங்கள் அந்த ஜனத்தினுடைய, உங்கள் குடும்பத்தினுடைய, உங்கள் பிள்ளைகளுடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்க்கலாமா? உங்களால் இதை செய்ய சொன்னா செய்வீங்களா? பாருங்க, மனுபுத்திரனே, எசேக்கியேல் 4:1, மனுபுத்திரனே, ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதில் இடுக்கும் இயந்திரங்களை. ஹலோ, மதில் இருக்கும் இயந்திரம்னா எதுங்க? இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஜேசிபி. அன்னைக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார் பைபிள்ல. பைபிள் சும்மா இல்லைங்க. ஜேசிபிங்கிறது உங்க பிறந்த நாள்ல பார்க்கல, இன்னைக்கு பார்க்குறீங்க. ஆனா பைபிள்ல ஆண்டவர் காலங்களுக்கு முன்பாகவே இயந்திரம், மதிலி பிடிப்பதற்கு ஒரு புல்டோசர், இயந்திர பொக்லைன், இதெல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு. ஓ ஜீசஸ். பைபிள் சொல்லுகிறது. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி, அப்படியே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி உங்களோடு நீங்க அப்படியே பிரயோஜனம், அப்படியே உங்களோட சிந்தனையை கொண்டு போயிட்டே இருங்க. அதை உனக்கும் உன் நகரத்திற்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி என்ன செய்ய சொல்றார் பாருங்க எசேக்கியேலை பார்த்து. அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். ஹலோ, தேவன் என்ன செய்ய சொல்றார்? உங்களை முழங்கால் படி போடுறதுனால கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆலயத்தில் வந்து தேவனை உபவாசத்தோடு ஜெபம் அதெல்லாம் முடியாது. ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சில பாரத்தை கொடுக்கிறார். நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ இப்படி நில்லு அப்படிங்கிறார். என்ன பண்றாரு? எருசலேம், ஆமென் 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 சோத்ரம். எருசலேமே என்ன செய்ய சொல்றாரு? எருசலேமு என்ன பண்ணு, நகரத்தை வரைந்து. சார், நீங்க உங்க பட்டணத்தை என்னைக்காவது வரைபடம் வச்சிருக்கீங்களா? ஈரோடுனுடைய பட்டணத்தினுடைய வரைபடம் உங்ககிட்ட இருக்கா? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். தமிழகத்தினுடைய வரைபடம் உங்க கையில் இருக்கா? மேப், வரைபடத்தை நீ வரைங்கிறாரு. வரைஞ்சதை கேட்க சொல்ல, நீ அந்த பட்டணத்தை நீ உன் கையினால வர. எதுக்குன்னா
4ஆம் வசனம், நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து. எப்படின்னு லெஃப்ட் சைடு அப்படி படுக்கிறார், திரும்ப அப்படி எப்படி எப்படி படுக்க சொல்றாரு, லெஃப்ட்ல நீ படுத்து அதன் மேல் என்ன செய்ய, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். ஹலோ ஹலோ ஹலோ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை உன் மேல சுமத்திக்க. நீ என்ன பண்ணு, ஒரு சைடா நீ படுத்துக்க. எப்படி ஆண்டவர் இப்படி சொல்லும்போது நீங்க எல்லாம் செய்வீங்களா? அவ்வளோ பாரத்தை ஆண்டவர் எசேக்கியேல் ராஜாவை எசேக்கியேல் ப்ராஃபட் தீர்க்கதரிசி மேல் ஆண்டவர் பெரிய பாரத்தை கொடுக்கிறார். அவன் அதை செய்யறான். நைட் இருந்து காலையில் வரைக்கும் ஒரே மாதிரி நீங்க படுத்திருப்பீங்களா? இந்த பக்கம் காமந்து, அந்த பக்கம் சவாதை பிடிச்சி, இந்த பக்கம் கட்டில பிடிச்சி, இந்த பக்கம் தலைகாணியாக பிடிச்சி, எதையாவது ஒன்று பண்ணி அந்த காலையில் எந்திரிக்கிறக்குள்ள அப்பா நல்லா தூங்கி எந்திரிச்சேன்பீங்க. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தினுடைய பாவத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தின் அக்கிரமத்திற்காக நீ சுமத்திக்கொள், அந்த பக்கமாய் ஒரு கழித்து படுத்து என்ன செய், நாட்களின் லக்கத்தின்படி அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். 5ஆம் வசனம், அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்திற்கு அக்கிரமத்தை சுமக்க வேண்டிய. எத்தனை நாளுங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுங்க? 365 நாள். ஆமா அப்படிதானே சார்? நல்லா கவனிங்க, ஒரு வருஷத்துக்கு மேல ஒரே சைடு ஆண்டவர் படுக்க சொல்ற. நீங்க படுப்பீங்களா அப்படி? பாவ், ஆண்டவருடைய திட்டம் பாருங்க என்ன செய்யறாரு. நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாருடைய அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 390 நாட்கள், இஸ்ரவேல் யூதா வம்சத்திற்கு எத்தனை நாளுங்க? 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிடுவேன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரா? வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிடுவேன். உண்மையாகவே நான் சொல்றேன், அக்கிரமத்தை சுமக்கிற எசேக்கியால் தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்தான். நீங்க எதை கீழ்ப்படுறீங்க? தேவன் எப்படி செய்ய சொன்னாரோ அதை கீழ்ப்படிந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு கழித்து படுக்கிறான். யூத ஜனங்களுக்காக யூதனுடைய அக்கிரமத்தை சுமப்பதற்கு அவன் என்ன செய்கிறான்? 40 நாள் எப்படி படுக்கிறாங்க? சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். இப்படி நாட்களை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கட்டளையிட்டு வராரு. ஹலோ, இப்போ நீங்க கேள்வி, ஐயா இந்த இஸ்ரவேல் வம்சமும் இந்த யூத வம்சமும் எப்படி பிறந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் 12 கோத்திர பிதாக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த 12 கோத்திரங்கள்ல யெரொபெயாமை குறித்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் பாருங்களேன். இந்த யெரொபெயாம் என்ன செய்தான்? 28 பார்க்கும் பொழுது, யெரொபெயாம் என்பவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பராக்கிரமசாலி. அவன் காரிய சமர்த்தனான வாலிபன். நல்லா கவனிங்க, வாலிபன் என்று பைபிள் சொல்லுகிறது. அவன் என்ன செய்கிறானா? அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். இப்ப இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான் பாருங்களேன். ஹலோ கவனிங்க, சாலமோன் ராஜாவுக்கு ஒரு விசாரிப்புக்காரனாக இருப்பது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தவன் பைபிள் சொல்லுகிறது பாருங்க. அது கீழே பாருங்க. அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு 31ஆம் வசனம் பாருங்க என்ன போட்டிருக்குமா? யெரொபெயாம் நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஹலோ, இவன் யாருக்கு விசாரிப்புக்காரன்? பேசுங்க பேசுங்க, யாருக்கு விசாரிப்புக்காரன்? ஹலோ பிரதர், உங்ககிட்ட தான் கேட்கிறேன். யாருக்கு விசாரிப்புக்காரனா இருந்தான்? சாலமோன் கூட ஒரு விசாரிப்புக்காரனா இருந்தான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அகியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமா பெரிய ஒரு பொறுப்பு இவனுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பது நிமித்தமா இவனுக்கு 10 கோத்திரத்தை கைகளிலே கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்படிப்பட்டவன் யெரொபெயாம் எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. யெரொபெயாம் என்றால் ஜனம் பெருத்தவன் என்று அர்த்தமா? அல்லேலூயா.
யெரொபெயாம் என்றால் ஜனம் பொறுத்தவன். சாலோமின் ராஜாவின் காலத்தில் ஊழியரில் ஒருவனாய் இருந்தான். அகியா தீர்க்கதரிசி மூலமா 10 கோத்திரம் அவனுக்கு கிடைத்தது. ஆனா இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமான எதிராக கலகம் செய்து இவன் என்ன செய்கிறானாம்? வாசிங்க. ஓகே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்களேன் ப்ளீஸ், சீக்கிரம் எடுங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கொன்றி குட்டிகளை உண்டாக்கி. ஹலோ, வந்துட்டீங்களா? எங்கிருந்து எங்க வந்துருச்சு பாருங்க. கன்றுக்குட்டி எங்க இருந்தது? இஸ்ரவேல். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்குனது நிமித்தமாய் பிதாக்கள் செய்த தவறுகளை பிள்ளைகள் அந்த பாவத்தை சுமக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். போன வாரத்தில் பார்த்தோம், மோசே வருவதற்கு தாமதமான உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் கண்ட அந்த பசுமாட்டினுடைய கன்றுக்குட்டியை, பசுமாட்டை இவர்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கி இதுதான் நம்மை நடத்தி வந்தது என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இப்ப பாருங்க, இது எங்கிருந்து வந்தது பாருங்க, இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து வந்தது. இப்ப இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் யெரொபெயாமை ஆண்டவர் செலக்ட் பண்ணோன்னே அந்த 10 கோத்திரத்தின் பிதாக்களும் இப்ப என்ன செஞ்சிட்டாங்களாம்? இப்ப எங்கிருந்து கன்றுக்குட்டி வந்துச்சு? ஹலோ ஹலோ, கவனிக்கிறியா? இஸ்ரவேல் சபை அது எகிப்து கிடையாது, மறுபூமி வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் டிராவல் பண்றாங்க கானானுக்கு நேராக போய்கொண்டு. பிரதர், உங்க பிள்ளைக்கு நீ என்ன கற்றுக் கொடுக்கிற? காதுல விழுகுதா? இன்னைக்கு இயேசுவுக்கு குடிலும் இயேசுவுக்கு பொம்மை எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? உங்க தாத்தா காலத்திலிருந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. எங்க தாத்தா செஞ்சாரு? கண்ணுக்குட்டி எங்க வந்துச்சுங்க? இன்னைக்கு மாட்டு தொழுவத்துக்குள்ள இயேசு பிறந்தாரு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் வீட்டுக்குள்ள கண்ணுக்குட்டி எல்லா வீடுகளும் இருக்கு. எங்கிறது எங்க கனெக்ட் பண்றேன் பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏதாவது கொஞ்சம் ஆவியில் நிறைஞ்சு கொஞ்சம் சோத்திரம் பண்ணுங்களேன் சார். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எகிப்திலிருந்து கொண்டு வந்த கன்று. பொன்னாபரணத்தினால இதுதான் என்னை நடத்துறது. இன்னைக்கு அடுத்தது இந்த 12 கோத்திரத்தை ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை சுமைக்க. எதுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு கழித்து படு. இப்போ ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம யூதருடைய ஒரு பக்கம் படுக்க சொன்னாரு, அதை இன்னொரு பக்கம் எசேக்கியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்வார். அதை நம்ம வாசிட்டு இங்க வரலாமே. வாங்க எசேக்கியா தீர்க்கதரிசிக்கே போவோம் திரும்பியும். எசேக்கியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஆமென். பாருங்க, யூத வம்சத்தாருடைய அக்கிரமத்திற்காக 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும். ஆமென். ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாது. உனக்கு என்ன செய்ய? கயிறுல போட்டு கட்டிக்கிறார். பிரதர், உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஹலோ, இந்த சேரை விட்டு நகராதபடி ஒரு கயிறை போட்டு கட்டிட்டுமா பார்க்கலாம். நீங்க பிரசங்கத்தை கேட்கறீங்களா இல்லையான்னு? ஆமென் சோத்திரமா. வசனத்துக்கு கட்டுப்படவே முடியல. உங்களை கயிறை போட்டு நிஜமா கட்டிட்டா நீங்க விட்டுருவீங்களா? ஏசு வந்தாரு, கேட்க வெட்ட போறீங்க, கேக் சாப்பிடுறீங்க. ஆனா எசேக்கியா தீர்க்கதரிசி அவன் தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவதற்காக அடுத்து 10 கோத்திர பிதாக்களுடைய அக்கிரமத்தை சுமப்பதற்கு ஆண்டவர் யெரொபெயாம் இவன் சாலமோனுடைய ஆலயம் கட்டும்போது இருந்தானே, சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது இவன் கூட இருந்தவனாயிற்று. காரிய சமர்த்தன், பலத்தன், இவன் ஒரு பலமுள்ளவன் என்று நினைத்து அவன் மேல் ஒரு பொறுப்பை கொடுத்த பொழுது, ஆனால் அவனோ பாரம் பாரம் பாரம். எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்ற, ஏ கவனி கவனி, நீ என்ன செய்? அடுத்தது 9ஆம் வசனம். நீ கோதுமையும் வார்கோதுமையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு, இது அப்படியே கற்பனைக்குள் கொண்டு வாங்க. சோத்திராண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடு. எங்க யாராவது இப்படி பண்ண முடியுமா? எசேக்கியேலுக்கு மனைவி இருந்த மாதிரி தெரியல. மனைவி இருந்த ஒருவேளை அப்பம் சுட்டு கொடுத்துருப்பாளா இருக்கும். பிரதர், இதெல்லாம் உங்களை செய்ய சொன்ன நீங்க வீட்டில் செய்வீங்களா? ஆஃப்டர் ஒரு சிங்கிள் டீ போட முடியாது. ஆனா எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ உன் கயிறை போட்டு கட்டிக்க. உன் பசி உன் ஆற்றணும்னா இப்படித்தான் சாப்பாடு சாப்பிடணும். கம்பு, தினை, பெரும் பயிறு. என்னங்க, ஹலோ ஹலோ, பாவத்தை சுமக்க போறாரா இயேசு? கறிதிங்க போறீங்க நாளைக்கு. முட்டை, கறி, மீன், எல்லாம் இறைச்சி. எதுக்கு? இயேசு உறந்துட்டார். பிரதர், உங்களை தான் ஆண்டவர் கேட்குற.
யெரொபெயாம்னா என்னது? ஜனம் பெருத்துவன். நீங்க எதை பெருத்து வச்சிருக்கீங்க? பிரதர் உங்களை தான் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. எப்படி எசேக்கியா தீர்க்கதரிசி குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. விவேகி தனக்கு பிரயோஜனமா தான் இருக்கான். நீங்க ரொம்ப விவேகி தானே, உங்களுக்கு பிரயோஜனமா நல்லா தான் வாழ்றீங்க. கேட்டா இயேசு பாவத்தை மன்னிச்சாராம். நீ யாரை சுமக்க வந்திருக்க? வாசிச்சு பாருங்க. ரொம்ப பாரமத்தோடு இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அவைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாயாக. பைபிளை பார்ப்பீங்களா எல்லாரும்? நீ ஒரு கழித்து படுக்கும்போது நாட்களாக இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடு. எத்தனை நாள் சாப்பிட சொல்றாரு? எங்க நேற்று செஞ்ச சாம்பார் இன்னைக்கு டேஸ்ட் சரியா இல்லைன்னா வேற சாம்பார் இல்லை கொஞ்சம் அரைச்சு செய்யும் கேட்கிறோம். சாப்பாட்டை அவன் தியாகம் பண்றான் தீர்க்கதரிசி. ஹலோ, ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிறான். உங்க கயிறை உங்களால கட்ட முடியுமா? உங்க சரீரத்தை வாயவே கட்ட முடியல. ஆண்டவர் சொன்னாரு, ஏய் பெருந்தினிக்காரனே, வாய்க்கு கத்தி வைக்கல சொல்லுங்களேன். நீ முழுகுவில அந்த இடத்துல உனக்கு ஒரு நைஃபை வச்சுக்க, கத்தி வைங்கிறாரு. பிரதர் உண்மை அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாரமா இருக்கு. 390 நாள் நோ நான் வெஜிடேரியன் ஃபுட். இது வெஜிடேரியன், இது சைவமும் கிடையாது. இது எப்படி சாப்பாடு சொல்லுங்களேன்? பத்திய சாப்பாடு அப்படி சொல்லுங்களேன். என் ஆண்டவருக்காக அவன் என்ன செய்யறான்? நம்ம ஆளுங்க ஏசு சேர்த்து போயிட்டார். 2 நாள் 40 நாள் கறி திங்க மாட்டோம் நாங்கள். அதை தவிர நான்வெஜ் எடுக்க மாட்டோம் நாங்கள். காளான் பிரியாணி சாப்பிட்டுக்குவோம். காளான் பிரியாணி, காளான் ஃப்ரை, மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டுக்க. அது நான்வெஜ் கிடையாதுங்க. முட்டை அது நான்வெஜ்க்கு சேராது, சைவம் தான். 390 நாள் கம்பு தின்னுங்கிறேன். திங்க முடியுமா? காலை மதியம் நைட்டு பசிக்கும் போதெல்லாம் கம்பு, பயிறு, கோதுமை இதை மட்டும் வறுத்து தின்னுன்னா நாக்கே பேச மாட்டேங்கிற பத்தியா? ஐயோ, நம்ம யார் பாரத்தை சுமக்கிறோமா? பிரதர், நீ ஏசுநாதர் பாவத்தை சுமக்கிறியா? ஏசுநாதருக்கு பாரமா இருக்கிறியான்னு இப்பவே ஆண்டவர் சாப்பாடையும் கூட தியாகம் பண்ண சொல்றாரு. எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் வேண்டாமா? நாளைக்கு எல்லாம் கம்பு தின்னுங்க, தினை, கேழ்வரகு இது நாளைக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டேன். தலை குனிச்சு நல்ல பிள்ளைங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆனால் எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படியே ப்ராக்டிக்கலாக வாசிச்சு பாருங்க, அப்போ புரியும். 10ஆம் வசனம், நீ சாப்பிடும்போது போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையா இருக்கும். அது பாருங்க, அளவு வரைக்கும் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை பாருங்களேன். நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கோ. 6ஆம் வசனம், யூதா வம்சத்தாரின், நல்லா கவனிங்க, என்ன செய்யறாரு? இடது பக்கம் யாருங்க? படிக்க மாட்டீங்களா? எசேக்கியேல் 4:4 உங்க பைபிள் இருக்கா இல்லையா? நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய அக்கிரமத்தை சுமத்திக்கொள். 6ஆம் வசனம், நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கத்தில் ஒரு கழித்து யூதா வம்சத்தின் அக்கிரமத்தை எத்தனை நாள் சுமக்கு? 40 நாள் சுமக்கணும். எப்படி? இப்படித்தான் சாப்பிட்டு 40 நாள் இப்படி சாப்பிட்டு இப்படி சுமக்கிறாரு. ஹலோ, இது எத்தனை நாள்? 390 days இது நடக்குது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களோட கர்த்தர் பேசுறார் பிரதர். இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன் தேசத்துடைய யூத வம்சத்துக்கா, இஸ்ரவேல் வம்சத்துக்கா, யூத வம்சத்துக்கா பாவத்தை சுமக்க வந்தான். ஆனா இந்த இஸ்ரவேல் வம்சத்தையோ ஆளுகை செய்யறதுக்கு சாலமோன் கூட வேலைக்காரனா இருந்த ஒரு சாதாரண ஒரு காரியதரிசி, வாலிபன், நல்ல பலத்தவன், சமர்த்தவன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தா. இவன் நடத்துற மக்கள் எப்படி கொண்டு வரான்? வாசிங்களேன், இப்ப வாசிங்க. 28ஆம் வசனம், 12:28, 1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே, இதோ இவைகளை உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். ஹலோ ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் இதிகாசம், சரித்திரம். இன்னைக்கு பாருங்க, எகிப்தில் வந்த தேவன் இதுதான் நம்மளை நடத்துச்சுன்னு சொல்லி இப்ப எங்க வரைக்கும் வந்துருச்சு? யெரொபெயாம் இஸ்ரவேல் வம்சத்தான் 10 கோத்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்க கிட்டையும் இதை செய்ய சொல்றான்.
ஒன்று பெத்தேல். பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஓ ஜீசஸ், அந்த யாக்கோபு பேரிட்டது கல்லை எடுத்து விட்டு சொப்பனம் கண்ட தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது இடத்தை கண்டு இதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த இடத்துல இப்போ என்ன ஸ்தாபிக்கிறான்? அவனுடைய வேலைக்காரன் அவன் யாருங்க? யாக்கோபுடைய வம்சம் எதை சேவிக்க வருதுங்க சொல்லுங்களேன், பேசுங்களேன். 2 கண்ணுக்குட்டி, ஒன்று பெத்தேலிலும் ஒன்று தானிலும். பிரதர், இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள நீங்க போய் சர்ச்சுக்குள்ள போய் பாருங்க, இதே கண்ணுக்குட்டி இயேசு வந்து உயிர்த்தெழுந்த பிறகு இன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. இது எனக்கு தெரியாம போச்சு, மண்டை சொரீரியில. இதுக்கு தான் தொழுவத்தை நீ பாடாதேங்கிறேன். பெத்லஹேம்ல பிறந்தாரு உண்மைதான், ஆனால் பெத்தேல்ல கண்ணுக்குட்டி வச்சது மாதிரி பெத்லஹேமுக்குள்ள இருக்க கண்ணுக்குட்டி இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துடைய வாசப்படியில இல்ல, ஆலயத்துடைய மேடையில பலிபீடத்துல கொண்டு வந்து வச்சுட்டான். இன்னைக்கும் வீட்டில் நீ வைக்காதன்னு சொல்ல காரணம், நீங்க நிறைய பேர் கேட்பாங்க, யா நீ கிறிஸ்துவனுக்கு எதிரா, நீ கிறிஸ்துமஸ்க்கு எதிரா? கிடையாது. கண்ணுக்குட்டி அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு அது கண்ணுக்குட்டி அல்ல, அன்னைக்கு ஆட்டுக்குட்டியா உட்கார்ந்து இருக்குது. பாரத்தோட பேசிட்டு இருக்கிற சபையே, இதை கேட்கிற ஆட்கள் பரவாயில்லைங்கிற. இன்னைக்கு நட்சத்திரம் வழிகாட்டுச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான். சபையே, உங்களை என்னையும் பொறுப்பை கொடுத்தார் ஆண்டவர். எகிப்திலிருந்து வழி நடத்தின தேவன் இந்த கன்றுக்குட்டி இன்னைக்கு பெத்தேல் ஒண்ணும் தான் என்கிற கோத்திரத்தில், தான் என்கிற பிளேஸ்ல இந்த 10 கோத்திரங்களை நடக்கு. யெரொபெயாம் என்றால் ஜனம் பெருத்தவன். இவன் செய்யற வேலையை பாருங்களேன். இவன் ஜனத்தை பெருக்கிறவன். இவன் நல்ல ஜனங்களை கர்த்தர் கொடுத்தாரு. 10 கோத்திர பிதாக்கள் இவன் கூட இருக்காங்க. உங்க ஜனத்தை எங்க கொண்டு வச்சிருக்கிற? இன்னைக்கு கவலை, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்டார் கட்டலையே. ஐயோ, இன்னைக்கு எங்க வீட்டுல ஆமேன் கொட்டி ஆட்ட நீ வளர்த்தலையே. ஏன் தொழுவம் ஆலயத்துக்குள்ளையா? தேவன் சொல்றாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத இன்னும் வேற ஆடுகள் இருக்குங்கிறார். சபையை தொழுவமாய் வைத்திருக்கிறார். காய்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டாமா? நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருவரா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். இப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நேரம் இருக்கும். மாரநாதர் திருச்சபையில் இருக்கவன் போயிடுவானா? இல்ல. சாமுவேல் பாஸ்டர் கூட வந்திருக்க அத்தனை பேர் போவானா? கிடையாது. உன் ஆவிக்கு நீ தான் உத்தரவாதி. நீ செய்யற ஆத்துமா பாவத்துக்கு உனக்கு தான் தண்டனை, எல்லாமே எனக்கல்ல. நான் தொழுவத்தை காட்டுல தொழுது கொள்ள வேண்டிய ஆமென் பரிசுத்தரை நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துவது கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று சொல்லல, அது பாகாலின் வணக்கம். ஏதாவது ஒரு பைபிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பாகால் வணக்கம் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ஒரு புக்கில் இருக்குன்னு காட்டு, நான் அந்த மரத்தை நான் என் வீட்டில் வைக்கிறேங்கிறேன், என் பலிபீடத்தில் வைக்கிறேங்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா பேசு. சபைக்கு வரமாட்டேன், வரவேண்டாங்கிறேன். என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற சின்ன கூட்டம் யெரொபெயாம் ஜனம் பிரித்தவன். அவன் சொல்றான், இன்னைக்கு நீ சாண்டா கிளாஸை வச்சு கொண்டாடுறது எல்லாமே இன்னைக்கு இந்த கண்ணுக்குட்டி அப்படியே ஆட்டுக்குட்டியா மாறி இயேசு கிறிஸ்துவை அந்த ஆடுகள் நடுவில் பிறப்பதை போல காண்பித்தது. அது எதுக்கு தெரியுமா? தொழுவம், ஆட்டு தொழுவம் அல்ல, அந்த தொழுவம் சபை. ஆமென். ஒரு வெளிப்பாடு சொல்லட்டுமா? இதுவரைக்கும் நான் பேசாத ஒரு வெளிப்பாடு ஆவியானவனோட பேசட்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா சொல்ல. யோசேப்பு மரியாளை போல உன் குடும்பம். ஒரு அல்லேலூயா சொல்ல. உன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உன் குடும்பம் உன்னை ஏற்றுக்கல, உண்மைதான். உன் குடும்பம் உன்னை தள்ளிருச்சு, உண்மைதான். உன் ஜனங்கள் உன்னை தள்ளிட்டாங்க, உண்மைதான். இது ஆக்சுவலி கிறிஸ்துமஸ் மெசேஜில் பேச வேண்டியது. ஆனால் ஆவி அன்னைக்கு கொடுக்கிறார்னா உனக்கு வெளிப்பாடு போய் சொல்லு. ரிக்கன பௌடபரா இருக்கா ஜெகனா சொல்லு, சோத்ரான் சொல்ல. யோசேப்பு மரியாள் தான் உன் ஃபேமிலி. கன்னி வயிற்றில் பிறந்தது போலதான் இயேசு உனக்குள்ள பிறந்திருக்கார். இன்னைக்கு கிறிஸ்தவன் பண்களால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உலகம் சத்திரத்திலையும் கூட அவன் ஏற்றுக்கொள்ள, அவன் ஃபேமிலியும் அவனை ஏற்றுக்காது. மாட்டு தொழுவம் நான் நாற்றம் எடுத்த இடத்துல, அந்த தொழுவத்தில் இயேசு பிறந்ததுனால 3 சாஸ்திரிகள் வந்தார்களா? தூபவர்க்கம் சொல்லுப்பா, வெள்ளை போலம், பொண்ணு, 3 கொண்டு வந்தாங்களா? நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, நம்முடைய ஆண்டவர் ஆமென் ஆசாரியன், பொன் தூர்ப்பவர்க்கம் இருக்கு. ஹல்லேலூயா.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த தொழுவத்தில் இயேசு பிறந்த மாதிரி தான். என் ஆண்டோடைய ஆலயம் கட்டடத்தில் அல்ல. நீ எந்த இடத்துல இருக்கிறிய அந்த இடத்துல இயேசு பிறப்பார். என் ஆண்டவர் கட்டடத்தில் அல்ல. பிரதர், உங்களுக்கு கட்டடம் இருக்குன்னு சொல்லி இயேசு வரமாட்டார். இயேசுவை கும்பிடுறவங்க எல்லாருமே ஒன்றா எங்கேயோ வாடகை வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஓலை சொட்டில் இருப்பாங்க. அவங்க அல்லேலூயா துதி மகிமையின் கட்டடத்தில் அடித்து ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். சொல்லுவோமா? இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென் சொல்லு. இயேசு பிறந்த போது ராஜாக்கள் ஆமென் ஆமென் ராஜாவுடைய ஆமென் அவர் என்னங்க பொன்னை கொண்டு வந்தார்கள். எதை அடையாளமாக காண்பிக்கிறது? ராஜரீக அபிஷேகம். ஆமென் ஹல்லேலூயா. அடுத்து என்னதுங்க? வெள்ளை போளம். தூபவர்க்கு இரண்டாவது எதுங்க? ஆசாரியனுக்கு அடையாளம். ஆமென். ஆசாரியனுடைய ஆமென் ஸ்தானம். மூன்றாவது வெள்ளை போளம். இறந்ததுக்கு அப்புறம் அதை போடுவாங்களா? சுகந்த வாசனை. நான் ஒன்று சொல்லட்டுமா? இயேசு பிறந்தார்ன்றதை விட இந்த எரோபியம் நாட்களிலே கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து பெத்தேல்ல வச்சுட்டா. அன்னைக்கு நீ பெத்தேல்ல ஆட்ட வச்சினா அந்த கூட்டத்தை நீ சார்ல. நீங்க எதிர பேர் சொல்றீங்க பிரதர், ஐயா அந்த கூட்டம் எனக்கு வேண்டான்னு சொல்லுவீங்களா? உண்மையா சொல்லுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கிறிஸ்மஸ்க்கு போய் விசில் அடிச்சு கேக்கு கொண்டாடி நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம். இயேசு பிறந்தபோது லைட்டும் கூட இல்லைங்க. அவருக்கே ஒரு லைட்டு. சூரியனாக நீதியின் சூரியன் பிறந்தபோது நட்சத்திரம் நின்றது என்றால், இன்னைக்கு நான் சொல்றேன், அவரை அலங்கரித்தது, இயேசுவை அலங்கரித்தது சார் அல்ல. அவர் பிறந்த பிறகு சூரியன் ஆமென் சோத்திரம் மறைந்து நட்சத்திரம் வெளிப்பட்டது. அவரை வழி நடத்துவதற்கு இயேசு பிறக்கும் இடம் இருளாயிருந்த இடத்துல ஆமென் 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 மேய்ப்பர் ஆமென் சாஸ்திரிகள் ஆமென் நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள். நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இயேசு பிறந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒரு வெளிச்சம் நின்று கொண்டிருந்தது. கரெக்டா இன்னைக்கு ஃபோக்கஸ் லைட் இயேசு பிறந்த இடத்துல அப்படியே வெளிச்சம் உதிப்பதை போல இயேசு பிறந்த இடத்துல ஒரு ஸ்டார் வெளிப்பட்ட போது அது ஆமென் டே நைட் அது வெளிப்பட்டே இருந்தது. ஆமென். ஏனென்றால் கேட்டால் சாஸ்திரிகள் நடந்து வர வேண்டும். ஆமென். பல 100 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து வர வேண்டும். நடந்து வரும்போது பெத்லகேமை தேடி வந்தார்களே. அந்த பெத்லகேமை தேடி வந்தபோது அவர்கள் ராஜாவுடைய வீட்டில் இயேசு பிறந்திருப்பார் என்று தேடி போனபோது ராஜா அந்த வீட்டில் இல்ல. ராஜா இல்லையா? மாட்டு தொழுவத்தில் ஒரு நாற்றம் எடுத்த இடத்துல அவர் பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சம் ராஜாவுடைய வீட்டில் ஏறது இருக்கிற இடத்துக்கு வரவில்லை. அது அப்படியே வழிநடத்தி போகிறது. பசுமாடுகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற இடத்துல ஆமை மூத்திரம் எல்லாம் ஆமை நாற்றம் எடுக்கிற இடத்துல அந்த தொழுவத்திலே இயேசு பிறந்து அந்த இடத்தில் ஒரு துணியில சுற்றி இருப்பதை கிடத்திருப்பதை கண்டார்கள். என் இயேசுவை கண்டார்களாம். பெத்லகேமில் ஆடு பிறக்கல, பெத்லகேமில் இயேசு பிறந்தாராம். இவங்க எங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க கண்ணுக்குட்டியை? பிளீஸ் பெத்தேல்ல கொண்டு வச்சுட்டாங்க. அப்பா தேவன் இருக்கிற இடம்னு யாக்கோபு பேரிட்டு ஏல் பெத்தேல் பேரை வச்சு அங்கே ஒரு பலிபீடம் கர்த்தருக்கு கட்டின இடத்துல இப்போ யாருக்கு இப்போ பலி நடக்குது? ப்ளீஸ் சொல்லுங்களேன். 2 கண்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. பாரத்தோட பேசுகிறேன். ஐயா உன்னுடைய சுமை உன் பிள்ளைக்கு நீ என்ன வச்சுட்டு போற? உன் குழந்தை என்ன கேட்க தெரியுமா? ட்ரெஸ் எடுத்து கொடு, இயேசு பிறந்துட்டாரு. இந்த மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தபோது ராஜாக்கள் வந்து ஆமீன் சோத்திரம் சாஸ்திரிகள் வந்ததை போல இது தொழுவந்தான். இந்த சபை ஒரு தொழுவந்தான். ஆனால் ராஜாவாக இருந்தாலும் சரி, சாஸ்திரியாக இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் என் அப்பா முன்னாடி வந்து காணிக்கையோடு முழங்கால் படியிட்டு பிறந்த இயேசுவை அல்ல, வாழ்ந்துட்டு இருக்கிற இயேசுவை காண்பிச்சுட்டு இருக்கிறார். கைகளை தட்டி அப்பா எவ்வளவு பெரிய ரெவலேஷன் இது, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு இது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேகமா போலாம், வாசிங்கப்பா. 1 ராஜாக்கள் 12:28-29. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் என்ன ஆயிட்டான்? 30
ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். ப்ளீஸ் கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்களேன், ப்ளீஸ் கவனிங்க. ஹலோ, மோசே காலத்தில் ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் ஒரிஜினல் ஆசாரியன். அவனை கொண்டு கன்றுக்குட்டி இவங்க செய்வித்தாங்க. ஆண்டவர்கிட்ட அவன் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் நான் செய்யல, ஆண்டவர் இவங்க என்ன செய்ய வச்சாங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இவங்க தொந்தரவு தாங்க முடியாமல் நான் கன்றுக்குட்டியை செஞ்சுட்டேன், ஆராதிக்க பார்த்தாங்க. இப்போ யெரொபெயாம் காலத்தில் ஆண்டவர் லேவி கோத்திரத்தல்ல, ஈனமானவனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஈனம்னா என்ன அர்த்தம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஆசாரியன் ஆக்கிட்டாங்க. பிரதர், சபையில நிறைய ஆசாரியங்க இருக்காங்கன்னு போயிடாதீங்க. ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவர் 2 தரத்துல ஊழியத்தை பிரிக்கிறாரு. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான், தேவனால் ஒதுக்கப்பட்ட ஈனமானவன் தன் ஆசாரியன் ஆக்கிறான். நீ ஈனமான மெய்ப்பனா மாறிடாத, தேவனால் அழைக்கப்பட்ட மெய்ப்பனா மாறு. கர்த்தர் சொல்றாரு, ஈனமான மெய்ப்பர்களை இன்னைக்கு அடையாளம் காட்டக்கூடிய கடைசி நாள். அவர் வைராக்கம் கொண்டு இருக்கிறார். இந்த பாரத்தை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சுமப்பையா அந்த பாரத்தை. எருசலேமை வரைபடத்தை கொடுத்து ஆமை வரைந்து பார்த்து, நீ இந்த ஒரு பக்கம் வலது பக்கம் படுப்பா, இடது பக்கம் பாருன்னு யூதனுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நிக்க வைக்கிற எசேக்கியாலே தீர்க்கதரிசியை போல உங்களை பிரயோஜனம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. இன்னைக்கு நீ கேக்க சாப்பிட்டு நீ ஆண்டவரை மறுதலிச்சிடாத. ஒரு ஆமென் இல்லையா? ஈனமானவன ஆசாரியனை பார்க்காத. கோவிலை கட்ட பிரதர், கோவில் வேணுமா? இன்னைக்கு சர்ச்சவே நிறைய பேர் கோவில் தான் சொல்றாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எங்க போட்டுருது கோயில்னு? கோயில்னு இருக்கிற இடத்துல கன்றுக்குட்டி தான் இருக்கும். நான் ஆராதிக்க போறேன், நான் சபைக்கு போறேன். சபை என்றால் தேவ சபை, காங்கிரிகேஷன். கட்டடத்தில் அல்ல, அது மாட்டு தொழுவம் தான். ஆனா தொழுவத்தில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். என்ன செஞ்சாங்களா? வாசிங்களேன், வாசிங்க ப்ளீஸ், வாசிங்க. என்ன நடக்குதா? யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதி யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி. எப்படிங்க? யூதர் ஆசரிப்பதை போலவே. யூதா என்றால் சொல்லுங்க, கர்த்தருடைய ஜனம். யூதா என்றால் துதிக்கிற கூட்டத்தை போலவே. அவன் ஆடுறான்னா நீ ஆடிராத. நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏன் டான்ஸுக்கு எதிராக இருக்கீங்க? நீ ஆடு நல்லா, ஆனா யூதனை போல நீ ஆடாத. யூதன் ஆடல, யூதன் செலிப்ரேட் பண்ண மாதிரி இவன் செலிப்ரேட் பண்றானா? ஆனா எதுக்கு முன்னாடி தெரியுமா? கண்ணுக்குட்டி. நீ பலிபீடத்தில் பார்க்கறது கண்ணுக்குட்டியை நீ பார்த்துட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு பாரத்தோட ஆவியானவர் பேசுறாரு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், பெத்தேல் தேவன் தங்கும் இடம். உன் வீட்டில் கண்ணுக்குட்டி நீ வச்சிருந்தீன்னா அது பெத்தேல் அல்ல, இடம் பெத்தேலா இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு விரோதமா நீ செய்யற. இன்னைக்கு ஆண்டவனோட பேசுறாரு. ஒரு ஆமென் சொல்ல. ஆண்டோட நாமத்தில் ட்ரெஸ் எடுத்துறியா? சந்தோஷம், நீயும் எடுத்துக்க, எனக்கு எடுத்து கொடு, தப்பு. அது தேவன் வஸ்திரத்தை பார்க்க வரல, என் இருதயத்தை கிழிக்கத்தான் ஆண்டு பார்க்கிறாரு. எல்லாமே என் வஸ்திரத்தினுடைய மேன்மையை பார்க்க வரல, என் வஸ்திரம் இயேசுனுடைய ரத்தமே. நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கிறீங்கன்னா மனசுல கர்த்தருடைய சமூகத்தில் இடம் கொடுங்க. என்ன போட்டிருக்கப்பா? அவங்க எப்படி கொண்டாடுறாங்களா? யூதாவிலே ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலில் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு என்ன செஞ்சானா? பலியிட்டான். தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். ஹலோ ஹலோ ஹலோ,
இப்படி தூபம் காட்டும் போது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். பிரதர், நீ ஆண்டவரை நல்ல ஊழியக்காரன் சொல்லி நீ எவ்வளவுதான் நீ அபிநயிச்சாலும் நடிச்சாலும் நிக்கிற தேவன் முன்பாக ஆண்டவர் பலிபீடத்துக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு முன்னாடி நிற்பாரு. நடந்தது தெரியுமா? பலிபீடத்துக்கு முன்னாடி இவன் என்ன செய்யறான்? ஆட பாட வைக்க என்ன செஞ்சிட்டான் பாருங்க. 13ஆம் வசனத்தினுடைய 1ஆம் வசனத்தில் பாருங்க. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரிகள் உன்மேல் பலியிடுவான். ஆமென். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? யார் பிறப்பானா? ஆசிங்கப்பா, என்ன போட்டிருக்கு? தாவீதின் வம்சத்தில் யோசியா. இது அப்படியே இயேசுடைய பிறப்போட கனெக்ட் ஆகுது இல்ல? பலிபீடத்தின் மேல் தேவனுக்கு விரோதமான பலியை செலுத்தும் போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினதை போல, பிரதர் உங்களை பார்த்தா கர்த்தர் பேசுறாரு, பலிபீடம் வெடிக்கும். நிற்கிறது ஆலயமா கன்றுக்குட்டியுடைய பீடமா? தேவாலயத்தில் நிற்பீன்றா ஒருத்தன் பிறப்பான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், என் இயேசு பிறப்பது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இவன் யெரொபெயாம் தன்னை ஆசாரியன் அல்ல, இவன் ராஜா. இவனுக்குரிய வேலை என்னது? ஒரு ராஜா, இஸ்ரவேலையே நடத்தக்கூடிய ஒரு ராஜா. உனக்கு என்ன வேலை கொடுத்தார் அந்த வேலையை செய்ய. உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா, ஆண்டோட வேலையை செய். நீ மெய்ப்பனா மாறிடாத. உனக்கு என்ன அழைப்பு கர்த்தர் கொடுத்தார் அந்த அழைப்புல நில்லு. நீ மெய்ப்பன் ஆயிட்டீங்கன்னா பலிபீடம் வெடிக்கும். அந்த பலிபீடம் வெடிக்கும் போது என்ன ஆச்சுங்களா? ஒருத்தன் சொல்றான், மனுஷன் தேவ மனுஷன் சொன்ன அன்றைய தினமே ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொண்டு போம், இது கர்த்தர் உரைக்கிறது. பெத்தேலில் இருக்க அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்றான். தன் கை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடம் முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. எல்லாரும் இங்க தயவு செய்து பாருங்க. இந்த பலிபீடத்தில் நிற்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக நீ கை நீட்டிட்டீன்னா உன் கை மரத்து போயிடும். நான் சொல்லலை, இந்த பைபிள் சொல்லுது. ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ எழும்பிட்டீன்னா நீ நினைப்ப மனுஷன் பார்க்கலன்னு நீ பேசு, நீ சொல்லு. ஆனா பலிபீடம் வெடிக்கலைன்னா இந்த பிடியுங்கள் சொல்லி ஊழியக்காரனை பிடிக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. தேவனுடைய மனுஷன் ஒருவேளை இன்னைக்கு விரோதமாக எழும்பிட்டீன்னா சபையை ஒன்று சொல்றேன், இந்த கை மரத்து போயிருமா. நடந்தது என்ன தெரியுமா? கீழே வாசிங்களேன் சத்தமா. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படி பலிபீடம் என்ன செய்யும்? சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொண்டு போயிட்டு. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்னும் போல இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். ஆளலி வாசிமா என்ன போட்டிருக்கு? அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அல்லேலூயா. யாரை கொண்டு ஆண்டவர் பேசினாரோ அவனை கொண்டு ஆண்டவர் அவனுக்கு அற்புதமும் செஞ்சுட்டாரே. என ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழுத கையை ஊழியக்காரனுக்கு, எந்த ஊழியக்காரன் நான் மட்டும் இல்ல, தேசத்தில் பைபிளை தூக்கி உண்மையா ஊழியம் செய்யற அப்போஸ்தலர்களையாவது, தீர்க்கதரிசிகளையாவது, மெய்ப்பர்களையாவது, சுவிசேஷகரையாவது, போதகரையாவது உனக்கு கை நீட்ட அதிகாரமே கர்த்தர் கொடுக்கல. அப்படி கொடுத்துட்டார். நான் நீ கை நீட்டிட்ட, இந்த கை உனக்கு முடங்காது. நிக்க வேண்டிய இடத்துல யாரு நீ குறை சொன்னியோ அவன் வந்து ஜெபிச்சாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். கை உயர்த்தி ஒரு நிலையில சொல், உன் சபையினுடைய ஊழியக்காரன் நான் மட்டும் இல்ல, உலகத்தில் எந்த சபை போதகராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக இந்த பலிபீடத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் கை நீட்டிராத. கை உயர்த்தி விடாம சொல்லு. அல்லேலூயா.
நடந்தது என்னம்மா? அந்த ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? என்ன செய்கிறாரா? கை குணமாக்குறார். ஆமேன். ஆமேனா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன். 10ஆம் வசனம். ஆமென். 10ஆம் வசனம். அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் அவன் போய்விட்டான். அந்த சாப்டர் முடிஞ்சது. அதே 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். ஆமேன். 32ஆம் வசனத்தை பார்க்கும்போது என்ன போட்டிருக்குங்க? அவன் என்ன செஞ்சானா? பலிபீடத்திற்கும் சமாரியான் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவிலுக்கு விரோதமாய் கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கை பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு, யெரொபெயாம் அப்போவாது திரும்புவானான்னு பாருங்க. இல்லைக்கு இருக்கீங்களா? பலிபீடம் தன்னை போல வெடிக்குது, சாம்பல் கொட்டப்படுது, அப்பவும் மனம் திரும்பல. என்ன நடந்ததுமா? மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியர்கள் ஆனார்கள். தம்பி, இது பைபிள்ல கீழே வசனத்தை வாசிங்க. யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீ ஆசாரியனே அல்லாமல் உன்னை ஆசாரிய பிரதிஷ்டை பண்றான் பாத்தியா? அவனுக்கும் தண்டனை. ஆசாரியனே இல்லாம நீ மெய்ப்பனே இல்லாம உன்னை மெய்ப்பனா ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணுவான், தலைக்கு மேல வச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பான். அவனுக்கு அது பாவமாயிட்டுன்னு பைபிள் சொல்லுது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, ஊழியம் செய்யலாம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். தேவன் கொடுத்த வேலை. யெரொபெயாம் ஒரு ராஜாவா இருந்தானா ராஜாவா இருக்கணும். இவன் ஆசாரியனுடைய வேலையை செஞ்சு இவ்வளோ பெரிய கை குணமான பிறகும் கூட, குணப்பட்ட பிறகும் தேவ மனுஷன் போயிருக்கலாம். தேவன் அங்கேயே தான் இருப்பார். அந்த கை முடங்கல, குணமாயிடுச்சு, அற்புதம் நடந்தது மாலை. ஆனா திரும்பியவன் என்ன செய்யறான்? வேறொருவனை ஆசாரியனாக ஈனமானவனை கொண்டு வந்து நிறுத்துறான். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எடுங்கப்பா, 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தயவு செய்து இது ஜெபத்தோட கேளுங்க. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால். ஹலோ, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா ப்ளீஸ்? இது எல்லாரும் கேட்க வேண்டிய வார்த்தை. எப்படிங்க? அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாத போய் கர்த்தர் அவனை அடித்ததினால். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த யெரொபெயாம ஆண்டவர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு எந்த தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு? 10 துண்டு கோத்திரத்தை யார் கொடுத்தது? விட்டுட்டீங்களே. யார்? எந்த தீர்க்கதரிசி? அகியா தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? அகியா. தங்கச்சி, உன் மேல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருன்னா விட்டுறாத. தம்பி, உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. தீர்க்கதரிசி மூலமா உன்னை அபிஷேகம் பண்றாருன்னா அந்த 10 கோத்திரத்தை உன் கையில் எடுத்துக்க. ஆனா ஆசாரியனுடைய வேலையை செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இல்லையா? பைபிள் சொல்லி எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என்ன போட்டுருங்க? 2 நாளாகமம் 13:20. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால். நீங்க பணத்துல பலவீனமாயிருவீங்க, ஆண்டவருக்கு விரோதமா நின்னீங்கன்னா. பொருளாதாரத்தில் பலவீனமாயிருவீங்க. நீங்க நினைப்பீங்க ஆண்டவர் நிறைய செழிப்பு கொடுத்துட்டார், வீடு கொடுத்துட்டார், இடம் கொடுத்துட்டார், ஆபரணத்தை கொடுத்துட்டாரு, காரு கொடுத்துட்டாரு. இது ஆண்டவர் உன்னை நீ பலமே கொள்ள விட மாட்டார். இது தீர்க்கதரிசனம் வருஷத்துடைய கடைசியில் ஆண்டவனோடு பேசுறார். இது ஆமென் சொல்றவங்க மட்டும் கை உயர்த்திங்க. அவர் அடித்தாராம், யெரொபெயாம் செத்தான். பைபிள் சொல்லுது. ஆமேன். 13ஆம் அதிகாரம். ஆமேன். சோத்திரம். 2 நாளாகமம் 13:20. ஆமேன். ஆகையினால் தான் அதனால் பாவம் செய்து வந்திருந்த வருடங்கள் அவர்கள் 390 வருடங்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கு பெரும்பாலும் யெரொபெயாமின் காலத்திலிருந்து எசேக்கியேலின் காலம் வரைக்கும் யூதா வீட்டாரின் பாவம் 40 வருடங்களாக அப்படியே இருந்ததாம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சரித்திரம் புரிஞ்சிருச்சு. ரெகோபியாம் செய்தது என்ன,
யெரொபெயாம் செய்த பாவம் என்ன? உங்களுக்கு கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ரெகோபெயாம் தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள் சொன்னதை கேட்டு ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சு நியாயப்பிரமாணத்தை மீற வைத்ததினாலே, அந்த யூத ஜனங்களை ஆண்டவருக்கு விரோதமா செய்ததினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை யெரொபெயாம் என்ன செஞ்சான்? எந்த கன்றுக்குட்டியை எங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் விட்டார்களோ அதே கன்றுக்குட்டியை எங்க கொண்டு வந்துட்டான்? பெத்தேல், கர்த்தருடைய வீட்டுக்கு தான் மட்டும் வச்சான். ஆண்டவர் அவனை அடிச்சாரு. பலிபீடத்தை கட்டுறது விஷயம் இல்ல, பலிபீடத்தில் கர்த்தருடைய மகிமையான ஏஞ்சல்ஸ், கர்த்தர் நிறுத்தி இருக்கிற பரிசுத்தவான் நிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட பலிபீடங்கள் 2024 வெடித்து சிதறம். வாங்க தீர்க்க தரிசனம். அப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கு உடையுமே சுவி நாமத்தினால். 2024 பலிபீடமே பலிபீடமே வெடித்து சிதறி இந்த சாம்பல் அதில் கொட்டப்படும். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் 2024 எழும்பின அத்தனை பேருடைய கை முட்டங்கவே. 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாயை திறந்து ரிசீவ் பண்ணிக்க. மார்நாதா திருச்சபையே, இன்றைக்கு சபையிலே உனக்கு ராஜாக்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் கண்டு என்னதுங்க, ஜனங்கள் ராஜாவுக்கு உத்தரவாக தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரன் மேல் ரெகோபெயாம் ராஜாவாயிருந்தான். யார் இந்த ரெகோபெயாம்? சாலமோனுடைய மகன். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனம், ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். 18ஆம் வசனத்தினுடைய பகுதி, அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு என்ன செய்தானாம்? ஓடி போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேல் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இதுதான் ரெகோபெயாம். அடுத்தது 20ஆம் வசனத்தில் பாருங்க, யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலுக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. இங்க ரெண்டாக சாலமோனுக்கு பிறகு இந்த கோத்திரம் எப்படி என்ன ஆகுதுங்க, 2 பேருடைய பின்னணியிலே இந்த அணி பிரிந்து விடுகிறது. ரெண்டாக, ஒன்று சாலமோனுடைய வம்சம், சாலமோனுடைய பிள்ளை ரெகோபெயாம் மூலமாக, அடுத்தது சாலமோனுக்கு கூட உடன் வேலையான இருந்த பணிவிடைக்காரன், அவன் பேர் யெரொபெயாம். ரெகோபெயாம். இந்த ரெகோபெயாம் சாலமோனுடைய மகன், யெரொபெயாம் சாலமோடு இருந்தவன். இந்த ரெண்டாக பிரிந்த பொழுது நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்தை பாருங்க. என்ன போட்டிருங்க? ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமின் கோத்திரத்தார் அனைவரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 1,84,000 பேரை கூட்டினான். அப்போ யூதா கோத்திரத்தில் 2 பேர் இருந்தாங்களா? யார் 2 பேரு? பென்யமின் யூதா கோத்திரம். ஸ்தோத்திரம். கவனிங்க, யூதா வம்சத்தாரும் பென்யமின் கோத்திரத்தாரும் 2 சேர்ந்து ரெகோபெயாமோடு இருந்தார்கள். இவர்களை அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனையும் மற்ற ஜனங்களை நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். நன்றாக கவனிங்க, இங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. நல்லா கவனிங்க, யார் இந்த ரெகோபெயாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 43. சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அதே 12:6 வசனத்தில் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கீங்க? அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் ஈரோடு இருக்கையில் உன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறுபத்திரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்பதான் ஒரு பெரிய பிளவு நேரிடுகிறது.
நல்லா கவனிங்க. தாவீதுக்கு பிறகு சாலமோன் சவுல் ஆண்டவர் தள்ளினார். சாவுலுக்கு பிறகு ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதுக்கு பிறகு சாலமோனை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். சாலமோனிலிருந்து சாலமோன் இறந்த பிறகு சாலமோன் மரித்தவுடனே அவருடைய பிள்ளையை கொண்டு ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கட்டுகிறார். இந்த ராஜ்யபாரத்திலே இப்பொழுது இஸ்ரவேல் யூத ஜனங்கள் அவர்கள் என்று 12 கோத்திரம் பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரம் யாரோடு? யெரொபெயாமோடும். 2 கோத்திரம் பென்யமின் யூதாம் யாரோடு இருக்காங்க? ரெகொபெயாமோடு இவர்கள் இருக்கிறார்கள். நன்றாக கவனிங்க. இப்போ சாலமோன் கொடுத்த ஆலோசனையை நன்றாய் இருந்தது. ஆனால் இப்போ என்ன செய்யறான்? இவனிடத்தில் போய் எல்லாம் என்ன செய்யறாங்க? ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கிற சமூகத்தில் நின்ற முதியோருடைய ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு என்ன செய்தான்? மறுபத்திரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தை சொல்வீர்களானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியராக இருப்பார்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க. 8ஆம் வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் என்ன செய்து விட்டான்? தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணி. 9ஆம் வசனம். அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். நல்லா கவனிங்க. முதியோருடைய ஆலோசனையை ரெகொபெயாம் தள்ளிவிட்டான். இப்பொழுது தன்னோடு இருக்கிற வாலிபன், அப்படின்னா ரெகொபெயாம் ஒரு வாலிபன். ஹலோ, சாலமோன் கட்டின தேவாலயம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது, எவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா அவன் பின்வருகிற அவனுடைய மகன் இப்ப முதியோருடைய ஆலோசனை கேட்காமல் தன்னோடு வளர்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களோடு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய ஆண்டவருக்கு விரோதமா இருக்க காரணம் என்னவென்றால் அவர்கள் தன்னுடைய கூட வளர்ந்தவர்களோடு அவர்கள் கேட்கிற ஆலோசனை, இன்னைக்கு பெரியவங்க சொல்ற ஆலோசனை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருப்பதில்லை. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சாலமோனை கொண்டு செய்த அவ்வளவு பெரிய ராஜ்யபாரத்தை இப்ப ரெகொபெயாம் சாதாரணமாய் அள்ள தட்டி விடுகிறான் வாலிபர்களோடு சேர்ந்து. அல்லேலூயா. பாருங்க, இவன் என்ன செய்வான் பாருங்க. ரெகொபெயாம் என்றால் ஜனத்தை பெருக்குவோன் என்று அர்த்தம். யார் இந்த ரெகொபெயாம்? அவனுடைய அர்த்தம் என்னது? ஜனத்தை பெருக்கு. ஆனா இவன் என்ன செஞ்சிட்டான் பாருங்க. இவன் செய்த தவறு என்னங்க? என்ன பார்த்தீங்க? அவர்களை பெரியோருடைய ஆலோசனை தள்ளிட்டு 10ஆம் வசனம். அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று கேட்டபோது உம்மிடத்தில் சொன்ன இந்த வார்த்தை ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலாம் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமானதை நுகத்தை உன்மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றான். ஹலோ, 13ஆம் வசனம். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி என்ன வச்சுங்க? என் தகப்பன் என்ன செஞ்சாரு? உங்கள் நுகத்தை பாரமாக்க நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்களினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ஹலோ, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது நிமித்தமாய் இவன் ரெகொபெயாம் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாமல் அநேக காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. ஆகினால் தான் நாம் பார்க்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், அல்லேலூயா, ஆமென், சாலமோனுக்கு பின் இவன் என்ன செய்யப்பட்டான்? சீகேமிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்களேன். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 14:21. சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது எத்தனை வயசுங்க? 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமில் 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அல்லேலூயா. எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? ஆமா, இந்த 17 வருஷத்துல ஆமென், அவன் என்ன நடந்தது மட்டும் பார்த்தீங்கன்னா அதே 12ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் பாருங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும்படி அப்பொழுது உம்மை
அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ரெகோபெயாமை குறித்து தேவனுடைய திட்டம், இவன் ராஜபாரம் வந்த பிறகு தகப்பனுடைய பாரத்தை சுமக்கிறவனாக இவனை தேவன் விரும்பினார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அதிக பாரத்தை ஜனங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். ஹலோ, இருக்கீங்களா? பேசுறது புரியுதா? தகப்பனுடைய பாரத்தை சுமக்கிறவனாக ஒரு மகன் இல்லாதபடிக்கு இந்த மகன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தன்னோடு வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டு, ஆமீன், தகப்பனோடு இருந்த அந்த முதியோருடைய ஆலோசனை கேட்காதபடிக்கு இப்ப சுமை இப்ப அதிகப்படுத்தும் பொழுது அங்க நடக்கிறது என்னன்னு பாருங்க. ஆமீன், சோத்திரம். அவர்கள் ஆமீன், சோத்திரம். தேவன் அவனை கொண்டு கொடுத்த திட்டத்தை, ஆமீன், ரெகோபெயாமை கொண்டு தேவன் செய்த திட்டத்தை அவன் நிறைவேற்றாதபடிக்கு இவன் யூதர்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு, இஸ்ரவேலுக்கும் யூதருக்கும் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் இவன் மாற்றினான். நல்லா கவனிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரெகோபெயாம் தன்னுடைய 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 21. ரெகோபெயாமுடைய குடும்பத்தை பாருங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ரெகோபெயாம் தன்னுடைய மனைவியும் மறுமனை ஆட்டிகள் எல்லோரும் அப்சலோமின் குமார்த்தி ஆகிய மகளை சிநேகித்தான். 18 மனைவி, 60 மறுமனையாட்டி, விவாகம் பண்ணி 28 குமாரரையும் 60 குமார்த்திகளையும் பெற்றான். நல்லா கவனிங்க. ரெகோபெயாம் என்ன செய்தானா? இப்படிப்பட்ட பெரிய ஒரு குடும்பம் இவனுக்குள்ள இருந்தது. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? இவன் காலத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்ன நடக்குதான்? 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் தன்னை தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவனுடைய கோபம் அவனை விட்டு திரும்பிட்டு யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் என்ன வருதுதான்? சீராயிருந்தது. 13ஆம் வசனம். ஆமீன், ஆமீன். பாருங்க 13ஆம் வசனம். ராஜாவாகிய ரெகோபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான். ரெகோபெயாம் ராஜாவாகிற போது கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லோரும் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமில் 17 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். நல்லா கவனிங்க. இவன் 14ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அவன் கர்த்தரை தேடுகிறதுக்கு தன் இருதயத்தை நோக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா. என்ன செஞ்சிட்டானா? எவ்வளவு பெரிய ஃபேமிலி. நல்லா கவனிங்க. மனைவிகள், பிள்ளைகள், என்னது மறுமனை ஆட்டிகள் எல்லாமே இருந்த போதும் கூட இவன் இஸ்ரவேல் யூத ஜனங்களை அவன் என்ன செய்யல? கர்த்தரை சேவிப்பதற்காக அவன் செய்யாதபடிக்கு ஜனங்களுக்குள்ள என்ன செய்து விட்டான்? நியாயப்பிரமாணத்தை மீற வைத்தான். நல்லா வேகமா பாருங்க, என்னோடு கூட நீங்க வாசிச்சு பாருங்க. அதே 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. ரெகோபெயாம் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் தாவீது நகரத்திலே காணப்பட்டான். நல்லா கவனிங்க. அவன் நியாயப்பிரமாணத்தை அவன் என்ன செஞ்சிட்டான்? பின்பற்றாதபடிக்கு அவன் என்ன செஞ்சான்? அவன் யுத்தம் செய்து முடித்தான். ஆனால் தேவ சித்தத்தை செய்து முடிக்கவில்லை. அவன் என்ன செஞ்சான்? ரெகோபெயாம் யூதானாய் இருந்தும் யூத கோத்திரத்துக்கு அவன் ராஜாவா இருந்த போதும் கூட இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன செஞ்சுட்டான்? யுத்தம் பண்ணிட்டே இருந்தானே. எல்லாமே நியாய பிரமாணத்தை அவன் கடைபிடிக்காதபடிக்கு கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நோக்காமல் அவன் பொல்லாப்பை செய்து விட்டு அவன் என்ன செய்து விட்டான்? அவன் மரித்து போனான். நல்லா கவனிங்க. சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு ரெகோபெயாமை குறித்து தேவன் நினைத்த காரியத்தை இவனை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் நினைத்த காரியம் அவன் விட்டுட்டான். அவன் மாறாக அவன் ஜனத்தை பெருக்கினான். ஆனா அவனை கொண்டு தேவன் எதை சுமக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்யாதபடி இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் யுத்தம் செய்துவிட்டு யூத ராஜாவாக இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் கூட இவன் இஸ்ரவேல் ராஜாவாக யெரொபெயாமோடு யுத்தம் பண்ணி அவன் தேவனுக்கு பொல்லாப்பானதையே செய்து ரெகோபெயாம் மரித்து போனான். எசேக்கியா தீர்க்கதரிசியை போல யார் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவா? ஆண்டவருடைய திட்டம். இந்த பாவம் 390 வருஷமாய் இந்த பாவம் இவர்களை பின்தொடர்ந்துட்டே இருந்தது. அதனாலதான் லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வேகமா திருப்புங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுத்துட்டீங்களா? லேவியராகமம் 16:22. ஆமென். எடுக்கலையா? அந்த வெள்ளாட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். அல்லேலூயா. யார் அந்த வெள்ளாட்டுக்கடா? அல்லேலூயா. பலி செலுத்தப்படும் போது
ஹலோ, கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கவனிங்க. எசேக்கியா தீர்க்கதரிசியினால் இந்த பாவத்தை சுமக்க முடியல. இப்போ ஆண்டவருடைய சித்தம் இப்பொழுது ஆமே பலிமிருகத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ண சொல்றாரு. நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் நான் வசனத்தை நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். அதே லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆமென் பைபிள் சொல்லுகிறது. லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் ஆமென் எடுத்துட்டீங்களா? 10:17 என்ன போட்டிருக்குமா? பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாம போனதென்ன? அது மகா பரிசுத்தமாயிருக்கிறது. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே. என்னாகமம் 18ஆம் அதிகாரம், என்னாகமம் 18:11 ஆமென் எடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து பார்க்கிறதும் எல்லா காணிக்கைகளையும் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஆரோனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குமாரன் தகப்பன் வம்சம் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். யார் அக்கிரமத்தை சுமப்பது? ஹலோ பிரதர், உங்களுடைய வம்சத்தினுடைய அக்கிரமத்தை சுமப்பது யாரு? இப்ப சொல்லுங்க, யார் பிரயோஜனம் உள்ளவன்? எசேக்கியேல் சொன்னாரு, தீர்க்கதரிசியை சொன்னாரு, நீ அக்கிரமத்தை ஜனத்தினுடைய பாவத்தை சுமக்கணும்னு. ஆரோனை பார்த்து தான் சொல்றாரு. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ உன்னோடு கூட உன் குமாரனும் உங்கள் ஆசரிப்பு ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். பிரதர், நீங்க இந்த பாவத்தினுடைய அக்கிரமத்தை நீங்கள் சுமந்தால் உங்க பிள்ளை உங்கள் அக்கிரமத்தினுடைய சுமத்தை தேசத்தினுடைய ஜனத்தினுடைய பாவத்தை சுமப்பதற்கு ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய பாவத்தை சுமப்பதற்கு ஒருவனை தெரிந்தெடுப்பார். நடந்தது என்ன? ஆரோனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. ஆனால் இப்போ அந்த ஆரோனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழங்கி விலகினார்கள். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நிறுத்தின போதும் கூட இவங்க பாவம் சுமக்கப்படலை. பலிமிருகத்தை செலுத்தின போதும் கூட பாவம் நிவர்த்தி ஆகலை. கர்த்தர் பார்த்தாரு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வேகமா எனக்கு யாராவது ஒருவர் வாசிங்க. ஏசாயா 53 ஆமென் எடுத்துட்டீங்களா? ஆமென் 11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை கைகளை தட்டி. இயேசு பிறந்தார் என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினாரு, ஆசாரியனை எழுப்பினாரு. ஆனா அவர்கள் யாருமே பாவத்தை சுமக்க முடியல. பலி செலுத்தி பார்த்தாரு, பாவத்தை சுமக்க முடியல. இன்னைக்கு இங்க ஆண்டவர்களோட சொல்றாரு, அந்த அக்கிரமத்தை யார் சுமப்பா? யூதனுடைய அக்கிரமம், இஸ்ரவேலுடைய அக்கிரமம் யார் சுமப்பா? அவரே இந்த பூமிக்கு அக்கிரமத்தை சுமப்பதற்கு வந்தார். பியூட்டிஃபுல் மெசேஜ். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அதிலே பாருங்க, 6ஆம் வசனத்தை பாருங்களேன். 6ஆம் வசனம். ஆமென். நம்ம எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தர் நம்ம எல்லோருடைய அக்கிரத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பிரதர், உங்க மனைவியுடைய அக்கிரமத்தை நீங்க எடுக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. எஸ், தேங்க்யூ. மகளே, உன் கணவன் செய்த பாவத்துக்கு தண்டனை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் பாவத்தினுடைய அக்கிரமத்தை நீங்க எடுக்க முடியாது என பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரு, நீ இடது பக்கம் படுத்து. ஆமென். யூதருக்காக வலது பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு படுனாரு. ஆமென். சாப்பாடை கட் பண்ணாரு. எல்லாமே கட் பண்ண போதும் இவன் கர்த்தருக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான். ஆனாலும் ஜனங்கள் பாவத்தை விடவே இல்லை. ஆண்டவர் பார்த்தார், தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த பாவங்களை விழப்பண்ணினார். இதுதான் கிறிஸ்துமஸ். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுது. இந்த சத்தியத்தை போய் வெளியே கேளுங்க, தெரியாது உங்களுக்கு. தொழுவத்தில் ஆட்டையும் வைக்கிறது கல்ல கிறிஸ்துமஸ். அதிலிருந்து விடுதலை தருவதற்கு இயேசு பிறந்தாரே, அவர் மேல் விழ பண்ணினாரே. திஸ் இஸ் கிறிஸ்துமஸ். கைகளை தட்டி உண்மையை வராதவர்களை நினைத்து நான் வருந்துகிறேன். அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த மெசேஜ் நான் இன்னைக்கு பேசணுமா வேண்டாமா ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, யாரெல்லாம் வராங்களோ அதை நான் கொடுக்குற அவங்களுக்குரிய மெசேஜ். இவர்களை இந்த தரிசனத்தோடு அனுப்பு. இவர்களை கர்த்தர் செலிப்ரேட் பண்ண வைப்பாராம். ஹல்லேலூயா. டீப்பான மெசேஜ். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமென். மத்தேயு 8:17 வேகமாக எடுத்துங்க. அவர் தாமே நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சாராம்? 8:17 மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பாவங்களை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அப்போ என்னெல்லாம் சுமந்துட்டாரு சார்? கிறிஸ்துமஸ்னா என்னதுங்க? இயேசுவின் பலவீனத்தை சுமந்தார். அடுத்து என்னதுங்க? என் நோய்களை அவர் சுமந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கிறிஸ்மஸ் நாள்ல உங்களுக்கு பலவீனம் இருக்காதுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி. பலவீனம் உள்ளவங்க சோத்திரம் சொல்ல, நல்லா இருக்கவங்க சோத்திரம் பண்றீங்க. பலவீனமானவங்க மட்டும், இயேசு எனக்காக என் பலவீனத்தை சுமப்பதற்கு பிறந்தார். கைகளை தட்டி ஹாப்பியா இருங்க. ஏங்க எனக்கு சுகர் இருக்குது, அண்ணா கேக் சாப்பிட முடியுமா? பேச்சுக்கு சொல்றேன், இருக்குன்னு அப்படியே பார்க்காத. எனக்கு சுகர் இருந்தால் கேக் சாப்பிட முடியுமா? முடியாது. எனக்கு கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் பெருகிருச்சு, கறி வாயில் வைக்க முடியுமா? புரிஞ்சிருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என் பலவீனத்தை அவர் மாற்றுவது எதற்கு தெரியுமா? நீ நல்லா சாப்பிடு, நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடு, நல்ல ஸ்வீட்டு, 4 கிலோ கேக்கு ஒரே நேரத்தில் வச்சு, பிளாக் ஃபாரஸ்ட், ரெட் ஃபாரஸ்ட், எல்லா ஃபாரஸ்ட், நீ ஃபாரஸ்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடு. என் பலவீனத்தை அவர் சுமந்தார். கையை தட்டு. என்ன நோய்களை எனக்கு சுமந்தார். கைகளை தட்டி என்ஜாய். என்ன நல்ல வார்த்தை. என் இயேசு எல்லா பாவங்களையும் சுமந்தார், என் பலவீனங்களை சுமந்தார், என் நோய்களை அவர் சுமந்தார். ஏனென்றால் என் பாவங்களை எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். எசேக்கியா தீர்க்கதரிசினால முடியாதது இயேசு செய்தார். இன்னைக்கு போய் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, என்னதுங்க, என்ன கிறிஸ்மஸ் சொல்லுங்களேன். ஷேடா சொல்றீங்களே, கிளாட்லி கிறிஸ்மஸ், ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸ். நீ மாஸ்க் போட்டதுனால நீ சிரிக்கிறியா, அழுகிறியா, பார்க்கறியான்னு தெரில. கண்ணுக்கு மேலேயும் சேர்த்து போட்டுக்க. கைகளை உயர்த்தி விடாமன்னு சொல்ல. இந்த வசனத்தை இன்னொரு தடவை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. 1 பேதுரு 2:27 24. சீக்கிரம் எடுங்க. 1 பேதுரு 2:24 எடுத்துட்டீங்களா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியும். நல்லா கவனிங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அப்படி தழும்புகளால் குணமானீர்கள். எது கிறிஸ்மஸுங்க? ஹலோ, நல்லா கவனிங்க. ஹலோ, இயேசு பிறந்தார் என்பதை விட இயேசு என் பாவத்துக்கு மரித்ததினால இயேசு எனக்கு உயிர் கொடுத்தார். எது கிறிஸ்மஸ் தெரியுமா? பிறந்ததற்கல்ல, இயேசு எனக்காய் மரித்தார். என் பாவத்துக்கு அவர் மரித்தார். இயேசுடைய மரணம் மனுஷனுடைய பிறப்பு. இயேசுடைய மரணத்திலிருந்து, இயேசுடைய மரணத்திலிருந்து சொல்லுங்களேன், ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் பிறப்பை கொடுத்தார். அதனால நான் பாவத்துக்கு நீ செத்துருவேன். எத்தனை பேர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் பாவத்துக்கு செத்துருவேன் சொல்லி சொல்ல போறீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க. நீ பாவத்துக்கு மரிச்சிட்டீன்னா நீதிக்கா நீ பிழைப்ப. 24 உன் பலிபீடம் வெடிக்க கூடாது. உன் பலிபீடத்தில் கன்றுக்குட்டி அல்ல, உன் பலிபீடத்தில் கன்றுக்குட்டியின் உருவம் அல்ல, உன் பலிபீடத்தில் மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமதில். சந்தோஷம் இல்லையா? மகிமையின் கை உயர்த்தி சொல்லு. மகிமையோடு. ஆமென், ஹல்லேலூயா. பிரதர், இயேசு மரித்தார் என்னை பிறப்பதற்காக. இப்ப கேக் எதுக்கு சாப்பிட்றீங்க தெரியுமா? நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வைத்தார். என் நோய்களை அப்படி தழும்புள்ளுகளால் குணமாக்கப்பட்டோம். இந்த இயேசு இந்த பிறப்போடு முடிச்சிட்டாரா? கடைசியா இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவம் இல்லாமல் ஆவலுடன் தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, பாவமில்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. ஹலோ, கிறிஸ்மஸ்க்கு எத்தனை பேர் காத்திருக்கீங்க? இருக்கீங்களா? நியூ இயர்க்கு எத்தனை பேர் ஆவலா காத்திருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். ஆமென்னா. அப்பாவுடைய வருகைக்கு ஆவலுடன் காத்திருக்கிறவர்களுக்காக, இப்போ வாசிங்க, காத்திருக்கிறவர்களுக்காக ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவத்திற்காக வந்த இயேசு பாவம் இல்லாமல் நமக்காய் தரிசனம் ஆவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. இப்ப சொல்லுங்க, யோபின் புஸ்தகம் திருப்பிக்கலாமா? இப்ப ரெடியா? 22ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? யோபு 22
2ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஒரு மனுஷன் விவேகியா இருப்பதினால தனக்குத்தானே பிரயோஜனமாயிருக்கிறான். இந்த கேள்வியோடு உங்களை அனுப்புறேன். பிரதர், நீங்க ஆண்டவருக்கு பிரயோஜனமானவனா, தேவனுக்கு பிரயோஜனமானவனா? மனுஷனுக்காக பிரயோஜனமாக இங்கே இருக்க வேண்டாம், தனக்குத்தானே பிரயோஜனமாக இருக்க வேண்டாம். என் தேவனை பிரயோஜனப்படுத்தணும். பியூட்டிஃபுல் மெசேஜ். எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? உண்மையாகவே இந்த செய்தி எனக்கு அவர் பாவத்தை ரட்சிப்பதற்காக அவர் பிறந்தார். ஆனால் பாவம் இல்லாமல் ஒரு தரிசனமாக போகிறார். இதுதான் 2ஆம் வருகை. அது எக்கால சத்தம் துணிக்க போகுது. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, இந்த சத்தத்தை கேட்ட நீயா இருந்தால் இன்னைக்கு சொல்லுப்பா, ஐயா இதுதான் என் கிறிஸ்மஸ் லைஃப். ரெடியாக இருக்கீங்களா? எழும்பி நிற்போம். உண்மையாகவே இந்த சத்தத்துக்கு முன்பாக நம்மை ஆயத்தமாக்குவோம். கண்களை அடைப்போம், எல்லா வாய்களை திறந்து. ஆமை, நீ தேவனுக்கு பிரயோஜனமானவா? நீ தேவனுக்கு பிரயோஜனமானவனாப்பா? ஆண்டவர்களோடு பேசியிருக்கார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை சோதரம் இல்லாமா? சோதரம் சோதரம் சோதரம். இதெல்லாம் இவ்வளவுதான் சத்தமா? ஆண்டவரே, ரெகோபியாமை குறித்து ஆண்டவரிட்ட திட்டம் யூத ஜனங்களையும் பென்யமின் கோத்திரத்தையும் ரட்சிப்பதற்கென்று ஆண்டவர் நினைத்தார். ஆனால் ரெகோபியாம்னால முடியாதத யெரொபெயாமை கொண்டு ஆண்டவன் நினைச்சால் இஸ்ரவேல் கோத்திரத்துடைய 10 கோத்திரத்தையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்கு. ஆனால் அவன் தேவனுக்கு சித்தமில்லாத கன்றுக்குட்டிகளை கொண்டு வந்து வைத்து விட்டான். ரெகோபெயாம் நியாயப்பிரமாணத்தை மீறினான். யெரொபெயாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எகிப்திலிருந்து கொண்டு வந்து வழி நடத்துறது கன்றுக்குட்டி என்று சொல்லி 2 கன்றுக்குட்டியை பெத்தேலும் தானிலும் வைத்தான். நான் ஒன்று சொல்லட்டுமா பிரதர், உங்கள் வீட்டில் கன்றுக்குட்டியை நீங்கள் வச்சிருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை, இயேசு எனக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், அவர் வரப்போகிறார் என்று இந்த சத்தத்தை கேட்க உங்கள் வாயிலிருந்து முழங்கப் போகிறீர்களா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? இயேசு என் பாவத்திற்காக மரித்தது எனக்கு கிறிஸ்மஸ். அவருடைய பிறப்பு, அவர் எனக்காய் மரிப்பதற்காய் வந்தார். ஆனால் நான் பாவத்துக்கு மரிப்பதினாலே, நீதிக்காய் பிழைத்திருப்பதினாலே என் இயேசு மீண்டும் பிறக்க அல்ல, அவர் ராஜாவாய் வரப்போகிறார். ராஜாவாய் வரப்போகிறார். கைகளை தட்டி ராஜாவாய் வரப்போகிறார். அந்த ராஜாவை வரவேற்பதற்காக, அந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திப்பதற்கு, அவர் தரிசனமாகிற இயேசுவை பார்க்க ஆயத்தமாவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த மதிய நேரத்துக்கு ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி அப்பா. வார்த்தையின்படியே நீர் எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, யெரொபெயாமை போலேயோ ரெகோபெயாமை போலேயோ அல்ல கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக நீர் என்ன சொல்கிறதோ அதை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கன்றுக்குட்டி எங்களுக்கு வேண்டப்பா. ஹல்லேலூயா கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் காத்திருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. அப்பா, அந்த பாவத்துக்கு செத்து அப்பா நீதிக்கு பிழைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா இயேசப்பா, நீங்க பிறந்தது எங்க பாவத்திலிருந்து ரட்சிப்புக்காக, எங்கள் பலவீனங்களை கர்த்தாவே ஹல்லேலூயா சிலுவையிலே நீர் சுமந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. பலவீனமாயவர்கள் ஆக அல்ல கர்த்தாவே, நாங்கள் பலவான்களாய் ஹல்லேலூயா பலவான்களாய் உம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களை உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் அனைத்து பிள்ளைகளும் ஒப்படைக்கிறேன் அப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்காய் சாட்சி பிரயோஜனம் உள்ளவர்களாக ஏசப்பா, எங்களுக்கு பிரயோஜனமாக அல்லாண்டவரே, உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க. உம்முடைய கரத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசி தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு, இஸ்ரவேலரும் யூதனுடைய பாவத்தை அவன் சுமப்பதற்கு அவன் பிரயோஜனமுள்ளவனாய் எழும்பினான். இன்னைக்கு இந்த ஜனத்துடைய பாவத்தை சுமப்பதற்கு இயேசு வந்தார். அந்த இயேசுவை சுமப்பதற்கு நீங்களும் ஆயத்தமாய் சொல்லுங்கள். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். God bless you. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.